மிக சிறப்பாக உணர்வு பூர்வமாக நடக்கின்ற சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தினுடைய சார்பில் இன்றைக்கு துவங்கி வைக்கப்பட்டிருக்கின்ற லஞ்சம் ஊழல் மது ஒழிப்பிற்கான தொலைபேசி சேவை மையம், இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சிவ இளங்கோ அவர்களே, அன்பிற்குரிய செந்தில் ஆறுமுகம் அவர்களே, ஜாகிர் ஹுசேன் அவர்களே, பொன்சாமராஜ் அவர்களே, சாம் பொன்ராஜ் அவர்களே, சம்சுகணி அவர்களே, பாலாஜி அவர்களே, மிகப்பெரிய அளவில் இந்த அரங்கு நிறைந்திருக்கக்கூடிய அளவில் வெகுவாரியாக வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்வை பதிவு செய்ய வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு இந்த சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தினுடைய சார்பாக லஞ்சம் ஊழல் மது ஒழிப்பிற்கான தொலைபேசி சேவை மையம் என்கிற அளவிலே இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான இந்த சேவையை இன்றைக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த நல்ல வாய்ப்புக்காக உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் மிகச்சிறந்த சேவையை சட்ட பஞ்சாயத்து இயக்கம் நம்முடைய தமிழகத்திலே தமிழ் மக்களுக்கு அளித்திட நான் உளமாற வாழ்த்துகிறேன். நான் மிக ஆழமாக யோசிக்கிறேன். வாழ்த்தக்கூடிய இந்த நேரத்தில் 2 நாளுக்கு முன்பாக தமிழ் ஹிந்து நாளிதழிலே ஒரு செய்தி, ஆம் ஆத்மி அந்த கட்சியினுடைய பாணியிலே லஞ்ச ஊழலுக்கு எதிரான இயக்கத்தை சகாயம் IAS தொடங்க போகிறார் என்ற செய்தி வந்தது. பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே நானும் அதிர்ச்சியானேன். ஏனென்றால் நான் விரும்புவது வெறும் அரசியல் நேர்மையை மட்டுமல்ல, ஒரு முழு சமூகத்திலும் நேர்மை புரட்சியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், இலக்கு. ஒரு முழு சமூகத்திலே சமூகம் முழுமையும் இன்றைக்கு புறையோடி போயிருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே ஒரு அலுவலரை, அரசு அலுவலரை நாம் நேர்மையாக செயலாற்ற வேண்டும் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய சமூகத்தினுடைய பல்வேறு அங்கங்களாக இருக்கக்கூடிய மக்களும் நேர்மையாக இருக்க வேண்டும். ஒரு சமூகத்தில் அலுவலர் மட்டுமல்ல, ஒரு வழக்கறிஞரும் நேர்மையாக இருக்க வேண்டும், ஒரு மருத்துவரும் நேர்மையாக இருக்க வேண்டும். ஏன் 100 கோடி சேர்க்கக்கூடிய துறவியிடத்திலே கூட நேர்மை இல்லை என்பதுதான் இன்றைய நிலை. எனவே நேர்மை என்பது ஒரு சமூக பண்பாடு. எனவே நாம் அரசியலிலே மட்டுமல்ல, ஆட்சியிலே மட்டும் நேர்மையை எதிர்பார்ப்பது முழுமையான நேர்மையாகாது. எனவே நான் அரசியல் நேர்மையை, ஒரு அரசியல் கட்சியை துவக்கக்கூடிய நிலையிலே இல்லை. எனக்கு அத்தகைய விருப்பமும் இல்லை, திட்டமும் இல்லை. நாம் விரும்புவது ஒரு சமூக முழுமைக்கான நேர்மை. அதை நோக்கி இந்த சட்ட பஞ்சாயத்தும் செல்ல வேண்டும் என்று நான் அன்போடு எண்ணுகிறேன், வேண்டுகிறேன். நிச்சயமாக நான் எண்ணி பார்க்கிறேன். லஞ்ச ஊழலை கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய எழுச்சி இருக்கிறது அல்லவா? இந்த சென்னை மாநகரிலே சுயநலம் நிரம்பி எல்லோருமே வேக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சென்னை மாநகரிலே இவ்வளவு திரளாக வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு லட்சியத்தோடு, இலக்கோடு வந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனவே இந்த பெருந்திரள், இதுபோல் நாம் செல்லக்கூடிய இடங்களெல்லாம் இளைஞர்களிடத்திலும் சிந்திக்கக்கூடியவர்களிடத்திலும் எழுச்சி ஏற்படுகிறது. லஞ்ச ஊழலை கூட இன்றைக்கு ஒழித்து விடலாம், மதுவை ஒழித்து விட முடியுமா தமிழகத்தில் என்பதுதான் இன்றைக்கு பிரச்சனை. நான் எண்ணி பார்க்கிறேன். மதுரை மாவட்டத்திலே நான் ஆட்சியராக பணியாற்றிய காலத்தில் ஒரு நாள் நள்ளிரவு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பணிப்பளு அதிகம். அவர்கள் தளங்களிலே, கிராமங்களிலே ஆய்வு செய்ய வேண்டும். சாலைகள் ஒழுங்காக போடப்பட்டிருக்கிறதா என்று ஆய்வு செய்ய வேண்டும். கட்டடங்கள் ஒழுங்காக கட்டப்பட்டிருக்கிறதா என்று ஆய்வு செய்ய வேண்டும். பல்வேறு ஆய்வு பணிகள், ஆய்வு கூட்டங்கள் எல்லாம் நாள் முழுதும் நடத்தி இரவிலே கோப்பை பார்க்க வேண்டும். அப்படியாக ஒரு நாள் நான் கோப்பு பார்த்து கொண்டிருந்தேன். நள்ளிரவு 12 மணிக்கு நான் கோப்பு பார்த்து கொண்டிருந்த நேரத்திலே என்னுடைய அலைபேசி அங்கே மணி எழுப்புகிறது, அங்கே மணி அடிக்கிறது. எனக்கு ஆச்சரியம், 12 மணி நேரத்தில் இந்த நள்ளிரவிலே இந்த அலைபேசி எழுப்புகிறது. ஏதாவது பிரச்சனையா? மதுரை மாவட்டமே ஒரு பிரச்சனைக்குரிய மாவட்டம்தான். அங்கே இடத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்,
இரண்டு சமூகங்களுக்கு இடையே பிரச்சனையா, அல்லது சாலை விபத்திலே பெரிய எண்ணிக்கையிலே மக்கள் மாண்டு போய்விட்டார்களா, அல்லது தீ விபத்து ஏற்பட்டதா என்று பதட்டத்தோடு மாவட்ட ஆட்சித்தலைவராகிய நான் அலைபேசியை எடுக்கிறேன். அங்கே எதிரே குரல், ஐயா கலெக்டர் இருக்கிறாரா? நான் கலெக்டர் தாங்க பேசுறேன். ஐயா மிக முக்கியமான விஷயம் சொல்லுங்க. எனக்கு பதட்டம், ஏதோ ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையான. எங்க இருந்து பேசுறீங்க அப்படிங்கிற. நான் உசிலம்பட்டியிலிருந்து பேசுகிறேன். உசிலம்பட்டினாவே எனக்கு அதிகமாக பதட்டம் அதிகமாகிறது. உசிலம்பட்டியிலிருந்து பேசுறேன். பேர் சொல்லுங்க. முருகனுங்கிறாரு. என்ன பிரச்சனை? முக்கியமான பிரச்சனைங்கிறாரு. சொல்லுங்கிற. வேற ஒன்றும் இல்லையா, உசிலம்பட்டியில நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அவன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. சொல்லுங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல டாஸ்மாக் கடை இருக்கியா? டாஸ்மாக் கடை இருக்காமா? என்ன இப்ப என்ன பிரச்சனை 12 மணிக்கு? ஒன்று இல்லையா, நானும் ஒரு வாரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையா அந்த டாஸ்மாக் கடையில. இந்த OMR ரம் இருக்கு பாருங்கய்யா, கிக்கு அவ்வளவா இல்லையா, ஏதாவது செய்யுங்கய்யா. உசிலம்பட்டி தமிழனுக்கு அவனுடைய பிரச்சனை பெரிதாக இருக்கிறது. OMR ரம்மிலே கிக்கு அவ்வளவாக இல்லை என்று நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை தொடர்பு கொண்டு சொல்லக்கூடிய செய்தி என் தமிழன் எந்த அளவிற்கு ஆகிவிட்டான் என்று நான் எண்ணுகிறேன். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே குடிதண்ணீர் பிரச்சனையை சொல்லலாம், ஆனால் நள்ளிரவு 12 மணிக்கு டாஸ்மாக் கடையினுடைய சரக்கினுடைய வீரியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என் தமிழ் சமூகம் இன்றைக்கு மதுவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று எண்ணுகிறேன். நான் கோவையிலே 2003 அப்பொழுது துணை ஆணையர் கலாலாக நான் இருந்தேன். டெப்டி கமிஷனர் எக்ஸைஸாக இருந்தேன். அப்பொழுது ஒவ்வொரு கடைகளிலும் அப்பொழுது தனியார் கடைகள் தான். இப்பொழுது இன்றைக்கு இங்கே பிராந்தி கடைகள் இருக்கிறது அல்லவா, இந்த கடைகள் எல்லாம் தனியார் இடத்திலே இருந்த பொழுது ஒவ்வொரு கடைக்கும் இவ்வளவு எடுக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிப்போம். இத்தனை பாட்டில் அவர்கள் வாங்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிப்போம். அப்படி குறைவாக எடுத்து விட்டால் அவர்கள் போலியான சரக்குகளை விற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும். எனவே இந்த இலக்கை ஒவ்வொரு கடையும் அடைய வேண்டும். தனியார் பிராந்தி கடைகள். நான் ஒரு குனியாமுத்தூர் பகுதியிலே இரவு 7 மணிக்கு நான் ஆய்வு செய்கிறேன். இந்த மதுபான கடைகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குறிப்பாக அந்த கடையிலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கில் 60% தான் அவர் செய்திருக்கிறார். நான் கோபமாக கேட்கிறேன், அங்கே கேட்கிறேன், கோபமாக கேட்கிறேன், ஏன் 60% தான் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள், வேறு எங்காவது சரக்கு வருகிறதா என்று கேட்கிறேன். இல்லை ஐயா, இல்லை, அப்படி அல்ல, நான் நிச்சயமாக நான் எடுத்து விடுகிறேன். அப்பொழுது மே மாதத்தினுடைய இறுதி 2003 நான் மே மாதத்தினுடைய இறுதியிலே ஆய்வு செய்கிறேன். அவர் சொல்லுகிறார், ஐயா ஜூன் மாதம் பிறந்து விட்டால் நிச்சயமாக இந்த 100% இலக்கை எடுத்து விடுவேன். எப்படி என்று கேட்டேன். பாருங்கள், பக்கத்திலே கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறது அல்லவா, அதை ஒட்டி விடுதி இருக்கிறது ஐயா, அதை ஒட்டி விடுதி இருக்கிறது. அந்த விடுதி மாணவர்கள் எல்லாம் அங்கே வந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக 100% இலக்கை அடைந்து விடுவோம் என்று சொன்னார்கள். நொந்து போய்விட்டேன். என் எதிர்கால நம்பிக்கையான நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு மதுப்பழக்கத்திற்கு அடிமையாகி விழிப்புணர்வற்று போய்விட்டார்களே என்ற வேதனையோடு நான் வெளியேறினேன். என்னுடைய மாணவன் குடித்துத்தான் இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் அப்பதைய இலக்கை அடைவதை தூக்கி எறிய வேண்டும் என்று எண்ணினேன். நான் அதற்கு பிறகு நான் போகவில்லை. அதனால் தான் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு லஞ்சத்தை கூட ஒழித்து விடலாம், மதுவை ஒழித்து விட முடியுமா என்று தமிழகமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நான் மதுரை மாவட்டத்திலே ரேஸ்கோர்ஸ் பகுதியிலே நான் ஒருமுறை மதுபான கடைகளிலே மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த பொழுது ஆய்வு செய்தேன். காரணம், நான் பல்வேறு பகுதிகளுக்கு ஆய்வுக்காக செல்வோம். மதுபான கடைகளுக்கு பொதுவாக செல்வதில்லை, மாவட்ட ஆட்சித்தலைவர் அளவிலே செல்வது இல்லை. ஆனாலும் அடிக்கடி எங்களுக்கு புகார் வரும். மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நேரடியாக வந்து எங்களிடத்திலே மனு கொடுப்பார்கள். ஆனால் இந்த குடிக்கக்கூடிய டாஸ்மாக் பிரச்சனைக்கு நேரடியாக அவர்களால் வர முடியாது. எனவே மனுவை எடுப்பார்கள். இங்கே கூடுதலாக விலையெல்லாம் வைக்கிறார்கள் என்று எழுதுவார்கள். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடிய நான் சமூகத்தினுடைய எல்லா பிரிவு மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், குடிமக்களுடைய பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் டாஸ்மாக். எனவே நான் எண்ணினேன், இன்றைக்கு ஒரு 60 பிரிவாக 60 கடைகளை நாங்கள் மொத்தம் 150 அலுவலர்களை கொண்டு நாங்கள் ஒரே நேரத்தில் 60 கடைகளை ஆய்வு செய்தோம். அப்படி செய்து 50 பேரை பணியிடை நீக்கம் செய்தேன்.
அந்த துறையினுடைய அமைச்சர் கூட சொன்னார், மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டும்தான் செய்திருக்கிறார், இவர்களுடைய இந்த பணியாளர்களுடைய தொல்லை தாங்க முடியவில்லை, அவர் செய்தது சரி என்று அவர் சொல்லியிருக்கிறார். 50 பேரை ஒரே நேரத்திலே பணியிடை நீக்கம் செய்திருக்கிறேன். அப்படியாக நான் ரேஸ்கோர்ஸ் பகுதியிலே அங்கே நான் ஆய்வுக்காக சென்ற பொழுது, நான் ஆய்வு செய்துவிட்டு வருகிறேன், வெளியே வருகிறேன், பாரிலே வெளியே வருகிறேன். வெளியே வந்த பொழுது ஒரு குடித்துவிட்டு ஒரு குறிப்பர், கலெக்டர் சார் ஐ அப்ரிஷியேட்டிங் சார் அப்படிங்கிறார். ஐ அப்ரிஷியேட்டிங் சார்ங்கிறார். அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு போகிறார். குடிச்சா என் தேசத்தில், என் தமிழ் சமூகத்திலே, என் தமிழ் மண்ணிலே குடிச்சால் கூட ஆங்கிலம் தாயா வருதுன்னு அப்பதான் ஐ அப்ரிஷியேட்டிங் சார் அப்படிங்கிறார். இப்படியாக மது என் தமிழ் மண்ணெங்கும் இன்றைக்கு வியாபித்திருக்கிறது. இந்த தேசத்திற்கு, இந்த தமிழ் மண்ணிற்கு, தமிழ்நாட்டிற்கு இன்றைய தினம் தேவை விழிப்புணர்வு. எனவே நிச்சயமாக லஞ்ச ஊழலுக்கு இணையாக இந்த மது பழக்கம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கல்யாணம் சொன்னதை போல அலுவலர்களிடத்திலே மனமாற்றம் வேண்டும் என்று சொன்னாரே, அதை போல குடிமக்களிடத்திலும் மனமாற்றத்தை, விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும். அத்தகைய அந்த இலக்கு நோக்கி நம்முடைய சட்ட பஞ்சாயத்து இயக்கம் செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒரு அலுவலர் இன்றைக்கு மிக அற்புதமாக நம்முடைய கல்யாணம் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார். நம்முடைய அலுவலர்களும் நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளும் மனமாற்றம் செய்தால் எம்முடைய தேசம் உலகத்தினுடைய வலிமையான தேசமாக மாறும் என்று சொன்னார். நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அலுவலர்களை பற்றி நான் பேச விரும்புகிறேன். நான் அந்த அளவுக்குத்தான் பேச முடியும். நான் பல நேரங்களிலே பார்க்கிறேன், எப்படியெல்லாம் அலுவலர்கள் இவர்கள் லஞ்சத்தால் பொறுத்து போயிருக்கிறார்கள் என்று பார்த்திருக்கிறேன். என் தேசத்தினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய விவசாயிகள், நாகப்பட்டினத்திலே இருக்கக்கூடிய ராஜாங்கம் என்கின்ற விவசாயி, அங்கே காவிரியிலே தண்ணீர் வரவில்லை என்கின்ற சூழலில் 3 ஏக்கர் நிலம், பயிரிட்ட நிலம் கருகி போய்விட்டதை கண்டு நஞ்சுண்டு மாண்டு போனான். என்னுடைய விவசாயி முன்னேறவில்லை. இந்த தேசம் 65 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பின்னால் என்னுடைய தேசத்தினுடைய விவசாயி எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறான் என்று பார்க்க வேண்டிய நிலையிலே நான் இருக்கிறேன். ஒரு அலுவலராகிய நான், ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராகிய நான், இங்கே கோஆப்டெக்ஸினுடைய மேலாண் இயக்குநராக நான் இங்கே மாறுதல் வந்ததற்கு பிறகு நான் பல்வேறு இடங்களுக்கு சென்று நெசவாளர்களை பார்க்கிறேன். நெசவாளர்களுடைய நிலை என்னவென்று பார்க்கிறேன். மிக சமீபத்திலே அரியலூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டம் என்கிற அந்த ஊரிலே செங்குந்தர்புரம் என்ற இடம் இருக்கிறது. அங்கே நூற்றுக்கணக்கான நெசவாளிகள் அங்கே நெய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்னவென்று இல்லம் தேடி சென்று நான் பார்த்தேன். அப்பொழுது அங்கே சிவக்கொழுந்து முதலியார் என்கின்ற பெரியவர், 90 வயது பெரியவர் இருந்தார். அவர் நெய்து கொண்டிருந்தார். ஒரு 5.5 மீட்டர் சேலையை நெய்வதற்கு ஒரு நெசவாளி தன்னுடைய கையையும் காலையும் 19,000 முறை அசைக்க வேண்டும். அவ்வளவு கடினமான வேலை நெசவாளியினுடைய வேலை. சிவக்கொழுந்து முதலியார் ஒவ்வொரு நாளும் ஒரு சேலையை நெய்கிறார். அவரிடத்திலே கேட்டேன், ஐயா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறது ஒரு நாள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், 75 ரூபாய் கிடைக்கிறது என்று சொன்னார். ஒரு நெசவாளிக்கு 75 ரூபாய் கிடைக்கிறது என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் எப்படி தன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியும் என்கின்ற கொதிப்பு என் மனதிலே ஏற்படுகிறது. நான் சொல்லி இருக்கிறேன், இதை போல முன்னொரு நிகழ்ச்சியை சொல்லி இருக்கிறேன். அங்கே பக்கத்திலே இருக்கக்கூடிய அலுவலர்களை பார்த்தேன். அங்கே கடைநிலையிலே பணியாற்றக்கூடிய அலுவலர், அவருடைய ஒரு நாள் ஊதியம் 500 ரூபாய், 15,000 ரூபாய் வாங்குகிறார் மாதம். அதற்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய அலுவலரை பார்க்கிறேன், அவருடைய ஒரு நாள் ஊதியம் 1000 ரூபாய். அதற்கு அடுத்த நிலை அலுவலகத்திலே பார்க்கிறேன், உதவி இயக்குனர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அவருடைய ஒரு நாள் ஊதியம் 2,000 ரூபாய், மாதம் 60,000 ரூபாய் சம்பளமாக. நான் கேட்டேன், பாருங்கள், யாருக்காக இருக்கிறீர்களோ நீங்கள் எல்லாம், யாருக்காக இருக்கிறீர்களோ நீங்கள் வாங்குவது 2,000 ரூபாய், 1000 ரூபாய், 500 ரூபாய் ஒரு நாள். ஆனால் நீங்கள் யாருக்காக இருக்கிறீர்களோ அந்த நெசவாளிக்கு 75 ரூபாய் தான் கிடைக்கிறது என்று சொன்னால், இதைவிட வேறு அவலம் இல்லையா? இதைவிட வேறு சமூக மோசடி இல்லையா? ஏதாவது இதற்காக செய்திருக்கிறீர்களா? முயற்சித்திருக்கிறீர்களா? உயர் அலுவலர்களுடைய நீங்கள் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறீர்களா? அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறீர்களா என்று நான் கண்டித்தேன். அதற்கு பிறகு நான் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தேன். அதை பற்றி சொல்லவில்லை.
நான் மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக பணியாற்றிய காலத்தில் அரசு பள்ளிகளை அடிக்கடி செல்லுகின்ற பொழுது அதை போல ஒரு நாள் திருமங்கலத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு செல்லுகிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவராக ஊரக பகுதிகளுக்கு செல்லுகிற பொழுது நான் தவறாமல் செல்லக்கூடிய இடம் அரசு பள்ளிகள். காரணம், அரசு பள்ளிகள் தான் ஏழைகளினுடைய கடைசி நம்பிக்கை. என்னுடைய தமிழை தமிழ்நாட்டில் யாரும் வளர்க்கவில்லை. அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் தான் என்னுடைய வெள்ளாங்குளம் என்கின்ற குக்கிராமத்திலே இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளி, அந்த பள்ளிக்கு நான் செல்லுகிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவராக இந்த பிள்ளைகளை பார்க்கிறேன். ஏழை பிள்ளைகளை பார்ப்பது கலெக்டராகிய எனக்கு மிகவும் மனதிற்கு பிடித்த ஒரு செயல். எனவே நான் பார்க்கிறேன், அந்த பிள்ளைகளோடு உரையாடுகிறேன், உறவாடுகிறேன், பேசுகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன், ஊக்கப்படுத்துகிறேன், கேள்வி கேட்பேன். உன்னுடைய பெயர் என்ன, என்ன படிக்கிறாய், எதிர்கால திட்டம் என்ன என்று கேட்பேன். கார்த்திகா என்கிற 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த ஏழை பிள்ளையை பார்த்தேன், கேட்டேன், பேர் என்ன? கார்த்திகா. எதிர்காலத்தில் நீ என்ன செய்ய போகிறாய்? ஐயா, நான் போகிறேன். எதற்காக டாக்டராக போகிறாய் என்று கேட்டேன். எதற்காக டாக்டராக போகிறாய் என்று கேட்டேன். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னது அந்த குழந்தை. பணம் சம்பாதிக்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் நம்மை போல பொய் பேசுவது இல்லை, அப்படியே சொல்லிவிடும். இந்த சூழ்ச்சி திறந்த வஞ்சகமெல்லாம் படித்த வயதானவர்களுக்கு உரிய குணம். அந்த குழந்தை உண்மையை சொன்னது. கார்த்திகா, இந்த வயதில் ஏன் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்று கேட்டேன். அதற்கு ஏழை குழந்தை என்ன தெரியுமா சொன்னது? அந்த குழந்தை, ஐயா, நான் பணம் சம்பாதித்து அரிசி வாங்க வேண்டும் ஐயா என்று சொன்னது. பணம் சம்பாதித்து அரிசி வாங்க வேண்டும் என்று சொன்னது. அரிசி கூட வாங்க முடியாத அளவிற்கு ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து விதவையினுடைய பெண் தான் கார்த்திகா. 65 ஆண்டுகால சுதந்திரத்திற்கு பின்னால் என் தேசத்தினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய விவசாயிகள் நிறைந்திருக்கக்கூடிய கிராமத்து அந்த பிள்ளை இருக்கிறதே கார்த்திகா. கார்த்திகாவினுடைய உச்சபட்ச கனவே அரிசி வாங்குவது என்று சொன்னால் சுதந்திரத்தினுடைய பலனை யார் அனுபவிக்கிறார் என்ற கேள்வி என்னை போன்ற கலெக்டர்களுக்கு எழுவது இயற்கை. எனவே எங்கே என்று யோசிக்கிறேன். எங்களை போன்ற அலுவலர்கள் எல்லாம் முழு நேர்மையாக பணியாற்றினால்தான் இந்த தேசம் முன்னேறும், இந்த சமூகம் மேம்படும் என்று எண்ணுகிறோம். எனவேதான் இவையெல்லாம் இது போன்ற ஒவ்வொரு துன்பவியல் நிகழ்வெல்லாம் பார்க்க என்னுடைய நேர்மை ஏறிக்கொண்டேதான் போகிறது. எனவே எங்களை போன்ற அலுவலர்கள் முழுமையான நேர்மையாக இருந்தால்தான் நாம் இதை மாற்ற முடியும் என்று நான் எண்ணுகிறேன். இப்படியாக இன்றைக்கு கூட நம்முடைய செந்தில் ஆறுமுகம் சொல்லுகிற பொழுது கூட சொன்னார், என்னுடைய அலுவலகத்துக்கு பின்னால் அங்கே இருக்கக்கூடிய வாசகம் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்று சொன்னார். அவர் வருகின்ற பொழுது கூட இதை சிறிதாக எழுதிவிட்டார்கள் என்று சொன்னேன். ஆக ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் போகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்களை நான் எழுத சொல்லுவேன். ஆக அந்த அலுவலகத்திலே நிலவக்கூடிய லஞ்சத்திற்கு ஏற்ப இந்த வார்த்தை பெரிதாகவோ சிறிதாகவோ இருக்கும். ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், கோஆப்டெக்ஸில் ஒப்பீட்டளவில் அந்த அளவிற்கு லஞ்சம் இல்லை. பல துறைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது அந்த அளவிற்கு இல்லை. இருந்தாலும் கூட அங்கே சிறிதாகத்தான் எழுதியிருக்கிறார்கள். எனக்கும் புரியவில்லை என்னவென்று. ஆக எதிர்காலத்தில் நம்முடைய சிவ இளங்கோ சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தினர் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு நிரந்தரமாக ஒரு பலகை போன்று எழுதி கொடுத்தால் அதை எடுத்துக்கொண்டு பொருத்துவதற்கு கூட ஏதுவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே எண்ணி பார்த்தால் இன்றைக்கு நம்முடைய அலுவலர்கள் நேர்மையாக இருந்தால் நம்முடைய கல்யாணம் சொன்னதைப் போல நம்முடைய தேசம் முன்னேறும், சமூகம் மேம்படும். நான் எண்ணி பார்க்கிறேன். நான் காஞ்சிபுரத்திலே மாவட்ட வருவாய் அலுவலராக பணியாற்றிய பொழுது ஒரு நாள் அங்கே சம்பத் முதலியார் என்கின்ற நுகர்வோர் இயக்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக விளங்கிய சம்பத் முதலியார் ஒரு குப்பியை கொண்டு வருகிறார், ஒரு பாட்டிலை கொண்டு வருகிறார். பெப்சி 7up பாட்டில் அதை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து கொடுக்கிறார். ஐயா பாருங்கள், இது பெப்சியினுடைய தயாரிப்பு. பெப்சி எந்த அளவிற்கு விளம்பரம் செய்கிறார்கள், கோடியாக கொட்டி விளம்பரம் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தயாரிப்பில் ஒரு அழுக்கு படலம் இருக்கிறது பாருங்கள். ஐயா, எப்படியாவது இதை நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு கொடுத்து நீங்கள் அவர்களிடத்திலே அளித்து ஒரு 2000 ரூபாய் அபராதம் விதித்து விட்டால் இவர்களுக்கு தகுந்த பாடமாக இருக்கும், எப்படியாவது செய்யுங்கள் என்று சொன்னார். நான் பார்த்தேன். பார்த்துவிட்டு, இது பெப்சி, இது மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனம், உலகினுடைய மிகப்பெரிய 2 நிறுவனங்களிலே ஒரு குளிர்பானம் நிறுவனமாக திகழக்கூடிய இந்த நிறுவனம். எனவே பார்த்தேன், நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். காஞ்சிபுரத்திலே பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்தேன். ஆய்வு செய்து 2-3 குப்பிகளை நாங்கள் எடுத்தோம்.
அதிலேயும் அது போன்ற அழுக்கு படலம் இருந்தது. அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அந்த முகர்வோருடைய கிடங்கையிலே ஆய்வு செய்தோம். அங்கேயும் 2 குப்பிகள், 2 பாட்டில் எடுத்தால் அழுக்கு படலமும் இந்த வெந்த சோறு இருக்கிறது அல்லவா, பருக்கை என்று சொல்லுவோமே கிராமத்திலே, அது இருக்கிறது. ஆச்சரியமா இருக்கு. அமெரிக்க நாட்டு குளிர்பான பாட்டிலே நம்முடைய வெந்த பருக்கை எப்படி இருக்கிறது என்று எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவிற்கு உடனே நான் என்ன செய்தேன், நம்முடைய கிண்டியிலே இருக்கக்கூடிய ஆய்வகத்துக்கு அனுப்பி இது சரியாக நம்முடைய மனிதர்கள் அருந்துவதற்கு உகந்ததாக இருக்கிறதா என்று ஆய்வு செய்ய சொன்னேன். 3 நாளில் ஆய்வறிக்கை வந்தது. நல்லவேளை இவர்களால் அங்கே லஞ்சம் கொடுக்க முடியவில்லை. வந்தது ஆய்வறிக்கை. அந்த ஆய்வறிக்கையிலே குறிப்பிட்டது this is not fit for human consumption என்று இருக்கிறது. இது மனிதர்கள் அருந்துவதற்கு உகந்தது அல்ல என்கிற அந்த செய்தி இருந்தது அந்த ஆய்வறிக்கை. உடனே நான் ஒரு அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்கிற அடிப்படையில் நான் என்னுடைய விசாரணையை தொடங்கினேன். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், சட்டம் பற்றிய அறிவு எப்படியெல்லாம் ஒரு அதிகாரிக்கு நேர்மையும் அறிவும் இருந்தால் எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் அது அநீதியை செய்தால் தகர்த்தெறிய முடியும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். விசாரணையை தொடங்கினேன். விசாரணைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள் அங்கே வந்து என் முன்னிலையிலே அவர்கள் தங்களுடைய வாதத்தை ஆங்கிலத்திலே வைக்கிறார்கள். எதிரே இருப்பவர் சாதாரண ஒரு 70 வயது முதியவர் சம்பத் முதலியார். தமிழிலே அவர் தன்னுடைய உண்மைகளை சொல்லுகிறார். உண்மைகளை சொல்லுவதற்கு மொழி தேவையில்லை, பகட்டு தேவையில்லை. எனவே இவர் சொல்லுகிறார், இருதரப்பு வாதங்களையும் கேட்டேன். 2 மாதம் கேட்டுவிட்டு இறுதியாக அந்த நிறுவனத்திலே என்ன சொன்னார்கள், நாங்கள் இந்த குப்பிகளை எல்லாம் பாட்டில்களை எல்லாம் எங்களுடைய சரக்கு எல்லாம் போலி சரக்காக இருந்து அதை கொண்டு வந்து நாங்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம், அதை எடுத்து நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று வாதம் வைக்கிறார். வழக்கறிஞருக்கே உரிய வாதம். எல்லாவற்றையும் கேட்டேன். பிறகு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு செய்தி அனுப்பினேன். ஏதாவது இந்த நிறுவனம், பெப்சி நிறுவனம் ஏதாவது போலி அந்த குளிர்பானங்களை பிடித்து அதற்காக நடவடிக்கை எடுக்க சொல்லி உங்களிடத்திலே புகார் அனுப்பி இருக்கிறதா என்று கேட்டேன். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சொன்னால், அப்படி ஒரு புகாரை இதுவரைக்கும் பெப்சி அளிக்கவில்லையே என்று சொன்னார். அதை வைத்துக்கொண்டு இறுதியாக முடிவெடுத்தேன். ஆங்கிலத்திலே ஒரு நாள் இரவு முழுவதும் உட்கார்ந்து 14 பக்கத்திற்கு ஒரு ஆங்கிலத்திலே உத்தரவை பிறப்பித்தேன். உத்தரவை பிறப்பித்து யாருக்குமே தெரியாது, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கூட தெரியாது. உத்தரவை பிறப்பித்தேன். காலையிலே நம்முடைய செங்கல்பட்டு வட்டாட்சியரிடத்திலே சொன்னேன், நீங்கள் அந்த நெடுஞ்சாலைக்கு வந்து விடுங்கள். மதுராந்தகத்திலே மாமண்டூருக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பெப்சிக்கு நாம் செல்ல வேண்டும். வாருங்கள், வருகின்ற பொழுது சும்மா வராதீர்கள், 8 பூட்டுக்களோடு வந்து விடுங்கள் என்று சொன்னேன். ஏனென்றால் ஏற்கனவே நான் அங்கே ஆய்வு செய்த பொழுது 8 வாயில்கள் இருந்ததை நான் அறிந்தேன். எனவே 8 பூட்டுக்கள் தேவைப்பட்டது. 8 பூட்டுக்கள். சாதாரண நிறுவனமாக இருந்தால் 1 பூட்டு போதும். இது பன்னாட்டு நிறுவனம், அமெரிக்க நிறுவனம். எனவே 8 பூட்டுக்கள் தேவைப்பட்டது. 8 பூட்டுக்களோடு வாருங்கள் என்று சொன்னேன். எதற்கையா என்று அவர் பதட்டத்தோடு கேட்டார். வாருங்கள் என்று சொன்னேன். பிறகு மாமண்டூருக்கு சென்ற, மாமண்டூர் என்பது மதுராந்தகம் கோட்டாட்சியருடைய ஆளுகைக்கு உட்பட்டது. மதுராந்தக கோட்டாட்சியரை அழைத்தேன். சண்முகம் என்பது அவர் பெயர். அவர் வந்தார். அவர் வந்தவுடன் நான் அங்கே விருந்தினர் மாளிகையிலே, அந்த பெப்சி நிறுவனத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையிலே வைத்து அழைத்தேன். பாருங்கள், எதிரே இருக்கக்கூடிய நிறுவனம், அவர்களுடைய தயாரிப்பு மனிதர்கள் அருந்துவதற்கு உகந்ததாக இல்லை என்று சொல்கிறார்கள் அறிக்கை. அந்த அடிப்படையிலே ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறேன். என்ன உத்தரவு ஐயா? பூட்டு போட வேண்டும் என்று சொன்னேன். அவர் பயந்து போயிட்டார். ஐயா 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 கலெக்டர்கிட்ட கேட்டுக்கலாம். கலெக்டர்கிட்ட கேட்ட கதையெல்லாம் நடக்காது, நடக்காது, முடியாது, நிச்சயமா முடியாது. அவர் எப்படி அனுமதிப்பார்? அதெல்லாம் இல்லை, நீங்கள் படிச்சிருங்க, உத்தரவு போட்டாச்சு, இனிமேல் நீங்கள் பின்வாங்கினீங்கன்னா சிக்கல். உள்ளே போங்க, ஒரு காவல் ஆய்வாளரை கூட அனுப்புகிறேன், தாசில்தாரை கூட அனுப்புகிறேன், உள்ளே போங்க, போயிட்டு உத்தரவை காண்பிச்சு பூட்டிட்டு வாங்க. பூட்டு இருக்குது, அரக்கெல்லாம் இருக்குது, எடுத்துகிட்டு போய் செய்யுங்க அப்படின்னு. இவர் போனார். 10 மணிக்கு போனார். 10 மணிக்கு போனதற்கு பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வரல, 11:30 வரல, 12 மணிக்கு வரல. நான் விருந்தினர் மாளிகையில் உட்காந்துருக்கேன். ரொம்ப மனசு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இவர் 12:30 வந்தார். பதட்டத்தோடு வந்து, ஐயா நான் வந்து யாருமே விட மாட்டேங்கிறாங்க, உயர்நீதிமன்றத்திலிருந்து வழக்கறிஞர்கிட்ட பேசி வழக்கறிஞர் வந்துட்டாரு, அனுமதிக்க மாட்டேங்கிறாரு, எங்கெங்கெல்லாம் பேசுகிறாங்க, அமெரிக்காவெல்லாம் பேசுகிறாங்க ஐயா அப்படின்னாரு. பரவாயில்ல,
இப்ப உத்தரவு போட்டாச்சு, இனிமே அதை நம்ம திரும்ப பெறுவது சரியானது அல்ல, முடியாது. எனவே சொல்லுங்க, வேற வழியே இல்லை, ஒத்துழைக்க சொல்லுங்க. இல்லை என்றால் கைது செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று சொல்லுங்கள். கைது செய்ய வேண்டும். அப்படியே போய் சொன்னார்கள். அவர்கள் ஒத்துழைத்தார்கள். 8 பூட்டு போட்டு பெப்சி ஆலை மூடப்பட்டது 1999 மே மாதம். அது மட்டுமல்ல, ஒரு ஆலை மட்டும் மூடல, என்னுடைய மாவட்டத்திலேயே பெப்சியினுடைய தயாரிப்பை விற்கக்கூடாது என்று உலகத்திலேயே முதன்முறையாக பெப்சிக்கு தடை எடுத்தது. ஒரு சாதாரண அதிகாரி நேர்மையினுடைய உச்சத்திலே இருந்தால், சட்ட அறிவும் இருந்தால், எப்படி ஒரு பன்னாட்டு நிறுவனத்தையே எப்படி நிர்மூலமாக்க முடியும் என்பதற்கு இது ஒரு சாட்சி என்பதற்காக சொல்லுகிறேன். எனவே இன்றைய தேவை சட்ட விழிப்புணர்வு. சட்ட விழிப்புணர்வு மட்டும் நம்முடைய தமிழ் சமூகத்தில் இருந்தால் எவரும் தவறு செய்ய முடியாது, எந்த அலுவலரும் லஞ்சம் வாங்க முடியாது என்பதுதான் உண்மை. எனவே சட்ட பஞ்சாயத்து இயக்கம் இன்றைக்கு இந்த சட்ட விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும். பெப்சிக்கு எதிராக நான் பயன்படுத்திய அந்த சட்டம் 133 குற்றவியல் நடைமுறை சட்டம், 133 CRPC, முதன்முறையாக இதுபோன்று பெரிய நிறுவனங்களுக்கு எதிராக அதை நான் பயன்படுத்தினேன். காரணம், நானே ஒரு சட்டம் படித்த ஒரு பட்டதாரி என்கிற அளவிலே நிச்சயமாக முடியும். இப்படியாக நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாவட்டத்திலே என்ன நடந்தது தெரியுமா? ஒரு முறை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே, அங்கே மாவட்ட திருக்கழுக்குன்றத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அழகு சமுத்திரம் என்கிற கிராமத்து இளைஞர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே வருகிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலிருந்து வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். ஐயா, எங்கள் பகுதியிலே கள்ளும் சாராயமும் ஓடிக்கொண்டிருக்கிறது, கள் அதிகமாக இருக்கிறது, குறிப்பாக அதிலே ரசாயனத்தை சேர்த்து போடுகிறார்கள், அது பல்வேறு வியாதிகளை உருவாக்கி 2 பேர் அங்கே இறந்து போய்விட்டார்கள், ஏதாவது செய்ய வேண்டும் என்கிறார். உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னிடத்தில் இதை கொடுக்கிறார். நான் என்ன செய்தேன்? செங்கல்பட்டினுடைய காவல் துணை கண்காணிப்பாளர் அவருக்கு நான் அனுப்புகிறேன். அனுப்பி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்துகிறேன். 1 வாரமாகிவிட்டது, நடவடிக்கை எடுக்கவில்லை. மீண்டும் இந்த கிராமத்து இளைஞர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் மீண்டும் சொல்கிறார், ஐயா, ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்கிறார். ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்வதை மீண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்திலே கொடுக்கிறார். நான் இந்த முறை மிக கடுமையாக எழுதி, எப்படியாவது நீங்கள் நடவடிக்கை எடுத்து இந்த கல்லும் சாராயமும் ஓடுவதை தடுத்து இந்த கிராமத்து எளிய மக்களை, எம்முடைய விவசாய மக்களை, இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய எம்முடைய விவசாய மக்களுக்கு துணையாக நில்லுங்கள், கல்லு சாராயத்தை நிறுத்துங்கள் என்று சொல்லுங்கள். கடுமையாக எழுதி நம்பிக்கையோடு எழுதுகிறேன். துணை காவல் கண்காணிப்பாளர் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் என்று நம்பிக்கையோடு எழுதுகிறேன். 1 வாரம் கழித்து மீண்டும் திங்கட்கிழமை அதே கிராமத்து இளைஞர்கள் வருகிறார்கள். ஐயா, ஒரு நடவடிக்கையும் இல்லை ஐயா. ஏன் நடவடிக்கை இல்லை என்று எண்ணி பார்த்தால் காரணம் மிக தெளிவாக தெரிகிறது. லஞ்சமும் ஊழலும் பெருகி போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. எனவே மீண்டும் பார்க்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னிடத்திலே கொடுக்கிறார், எப்படியாவது இதை நிறுத்துங்கள். உடனே நானே செல்கிறேன். என்னுடைய வருவாய்த்துறை அலுவலர்களை அழைத்துக் கொண்டு, என்னுடைய கிராம காவலர்களை அழைத்துக் கொண்டு நானே செல்கிறேன். நானே சென்று அந்த இடத்திற்கு சென்று இந்த கல்லு விற்பனை செய்யக்கூடியவர்கள், சாராயம் உற்பத்தி செய்யக்கூடியவர்களை எல்லாம் பிடிக்கிறோம். பிடித்து கொண்டு வந்து ஒரே இடத்திலே நிறுத்துகிறோம். நிறுத்துகின்ற நேரத்தில் அந்த கிராமத்து இளைஞர்கள் வந்து விடுகிறார்கள். வந்து விடுகிற பொழுது சொல்லுகிறேன், அலுவலர்கள் தொடர்ந்து வர முடியாது, கிராமத்து இளைஞர்கள் விழிப்போடு இருந்தால் தான் இந்த கிராமத்தை இந்த சமூக விரோதிகளிடத்திலிருந்து காப்பாற்ற முடியும். எனவே விழிப்போடு இருங்கள் என்று நான் சொல்லுகிறேன். சொல்லிவிட்டு திரும்பி பார்க்கிறேன். அப்பொழுது இந்த கிராம நிர்வாக அலுவலர்களிடத்திலே ஒப்படைத்திருந்த இந்த குற்றவாளிகள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் ஓடி போய்விட்டார்கள். கிராம நிர்வாக அலுவலர்கள் விட்டு விட்டார்கள், ஓடி போய்விட்டார்கள். எனக்கு கோபம். ஓடி போய்விட்டு திரும்பி பார்க்கிறேன், ஓடி போய்விட்டார்கள். எவ்வளவு சிரமப்பட்டு இவர்களை எல்லாம் அந்த குளத்து கரையிலே நாங்கள் விரட்டி பிடித்தோம் என்று எங்களுக்கு தெரியும். ஓடி போய்விட்டார்கள். கோபத்தோடு நான் அங்கே இருக்கக்கூடிய சப் கலெக்டருக்கு உத்தரவிட்டு இவர்கள் மீது கிராம நிர்வாக அலுவலர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிட்டு வந்துவிட்டேன். இரவு வந்தேன், காஞ்சிபுரத்திற்கு வந்தேன். அன்று இரவு போது காலையில் பார்க்கிறேன். காலையில் பார்க்கிற பொழுது அன்றைக்கு எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் காவல்துறையிடத்திலிருந்து ஒரு அறிக்கை வரும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றிய அறிக்கை வரும். அங்கே பார்க்கிறேன். பார்த்த பொழுது FIR is registered against Mr. சகாயம் DRO.
என் மீதே முதல் தகவல் அறிக்கை போடப்பட்டிருக்கிறது காவல்துறையால். லஞ்சம் இருக்கிறது அல்லவா? இந்த நாட்டில் எவ்வளவு அக்கிரமங்களையும் அது செய்யும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நான் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறேன். என் மீதே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. என்ன காரணம்? நேர்மையாக இருந்தால் இந்த தேசத்தில் எத்தனை எஃப்ஐஆர் போடுவார்களோ என்று அப்பொழுதெல்லாம் யோசித்து பார்த்தேன். என்ன காரணம் பார்த்தால் பிறகுதான் தெரிகிறது. நாங்கள் அங்கே அந்த பிடித்து வைத்த குற்றவாளிகளிடத்திலே நான் ஒரு வாக்குமூலம் பெறுகிறேன். வாக்குமூலத்திலே சொல்லுகிறார், செங்கல்பட்டு அங்கே சொல்லுகிறார், இந்த காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய ஆய்வாளருக்கு நான் இவ்வளவு தொகை மாதம் கொடுக்கிறேன், இந்த அதை போல துணை சார் ஆய்வாளருக்கு இவ்வளவு ரூபாய் கொடுக்கிறேன், துணை கண்காணிப்பாளருக்கு இவ்வளவு ரூபாய் கொடுக்கிறேன் என்ற வாக்குமூலத்தை நான் பெற்றுவிட்டேன். அது காரணம். இன்னொரு காரணம், அங்கே இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் மீது நான் நடவடிக்கை எடுக்க சொன்ன காரணத்தினால் ஏற்கனவே அந்த அவர்களுடைய மாவட்ட தலைவரை நான் பணியிடை நீக்கம் செய்திருந்தேன். எனவே அவர்கள் என் மீது கோபமாக இருக்கிறார்கள். எனவே கோபமாக இருக்கக்கூடிய வருவாய்த்துறையும் கோபமாக இருக்கக்கூடிய காவல்துறையும் இணைந்து நான் அடித்து விட்டேன் என்று சொல்லி யாரை எனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அலுவலர்களை நான் அடித்து விட்டேன் என்று சொல்லி ஒரு எஃப்ஐஆரை போடுகிறார்கள். எங்காவது உண்டா இந்த அக்கிரமம்? எங்காவது உண்டா? உண்மையான நேர்மையும் உறுதியும் இல்லை என்று சொன்னால் விட்டுவிட்டு நேர்மையை விட்டுவிட்டு ஓடி இருப்பார்கள். ஆனால் நான் கடைபிடிப்பது உண்மையான நேர்மை என்கின்ற காரணத்தினால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை சந்திப்பதற்காக. சாதாரணம் அல்ல. லஞ்சத்திற்கு எதிராக போராடுவது என்பது சாதாரணம் அல்ல. அது ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பதை நாம் உணர வேண்டும். உடனே நான் உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு நான் தொலைபேசியிலே பேசுகிறேன். பேரையெல்லாம் சொல்ல முடியும் என்னால். எந்த ஆய்வாளர் இருந்தார், எந்த துணை கண்காணிப்பாளர் இருந்தார், காவல் கண்காணிப்பாளர் இருந்தார் என்றெல்லாம் பேரெல்லாம் சொல்ல முடியும். இப்பொழுது நான் சொல்லவில்லை, பிறகு சொல்ல முடியும். எப்பாவது சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும், நிச்சயம் சொல்ல முடியும். இப்படியாக இருந்தது. காவல் கண்காணிப்பாளரிடத்திலே பேசுகிறேன். என் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்கள், புகார் கொடுத்தால் போடுவார்கள் என்று சொன்னார். எங்களுடைய கிராம நிர்வாக அலுவலர் என்னால் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டவர் என் மீது கோபம் கொண்டு போடுகின்ற புகார் கொடுத்தால் இவர்கள் போடுவார்களா? நான் கேட்டேன். அப்படியானால் நான் ஏற்கனவே வாக்குமூலம் பெற்றிருக்கிறேன். இவர்களெல்லாம் லஞ்சம் வாங்குகிறார்களே என்று கேட்டிருக்கிறேன். அதிலே உங்களுக்கும் ஒரு பங்கு இருப்பதாக உணரப்படுகிறது. அப்படியானால் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நான் புகார் கொடுக்கிறேன். உங்கள் மீது உங்கள் ஆட்கள் எஃப்ஐஆர் போடுவார்களா என்று கேட்டேன். என்ன இப்படியெல்லாம் வேதாந்தவாதம் பேசுகிறீர்கள் என்று சொன்னார். அதுதானே உண்மை. எதுவுமே செய்யவில்லை. எஃப்ஐஆர் பார்த்தேன், என்ன செய்வது என்று பார்த்தேன். சட்ட அறிவு வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். சட்ட அறிவு வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வழக்கமாக 110 CRPC என்று இருக்கிறது. சட்டம் படித்தவர்களுக்கு தெரியலாம். 110 விதி, குற்றவியல் நடைமுறை சட்டம். அது வழக்கமாக யாருக்கு எதிராக பயன்படுத்தப்படும் தெரியுமா? தொடர்ந்து அந்த பகுதியிலே ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். தொடர்ந்து அந்த பகுதியிலே திருடுகளிலே ஈடுபடுபவர்கள், ரவுடித்தனத்திலே மிரட்டி பணம் பறிப்பவர்கள், இப்படியாகப்பட்ட அந்த சமூக விரோத செயல்களிலே ஈடுபடக்கூடியவர்கள், தொடர்ந்து செயல்படக்கூடியவர்களை காவல்துறையினர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், நிர்வாக நடுவர், ஆர்டிஓ, சப் கலெக்டர், இவர்களுக்கு முன்பாக அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி ஓராண்டு காலம் அவர்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று அங்கே பிணையத்திலே அவர்களை விடுவார்கள். ஓராண்டு காலம் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று they will be bound over for good behavior. அப்படியாக செய்வார்கள். இந்த சட்டம் வெள்ளைக்காரனால் உருவாக்கப்பட்ட சட்டம். அதிலே இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் எத்தனை குற்றம் வருகிறதோ அத்தனை குற்றமும் வருகிறது. இந்த குற்றத்தில் தொடர்ந்து ஈடுபடுவோர்களை காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அதை எங்களை போன்ற நிர்வாக நடுவர்களுக்கு முன்னே அவர்களை ஆஜர்படுத்தி இவர்கள் ஓராண்டு ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று பிணையம், அங்கே they will be bound over, பிணையத்திலே அவர்கள் விடுவார்கள். இடையில் எங்காவது அவர்கள் மீண்டும் தவறு செய்தால் அவர்களை உள்ளே தள்ளக்கூடிய அதிகாரம் எங்களை போன்ற நிர்வாக நடுவர்களுக்கு இருக்கிறது. இது ஒரு காலத்தில் அதிக அளவிலே இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் கால ஓட்டத்தில் லஞ்சம் நிறைய இந்த சட்டத்தை யாருமே பயன்படுத்தாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே இந்த சட்டத்தை நான் படித்தேன். அன்பிற்குரிய என்னுடைய இளைஞர்களை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால்,
சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு, சட்ட அறிவு நிச்சயமாக இது போன்ற லஞ்சம் வாங்கக்கூடிய சக்திகளுக்கு எதிராக நீங்கள் வலிமையாக பயன்படுத்த முடியும் என்றுதான் இதை நான் குறிப்பிடுகிறேன். அந்த சட்டத்தை படித்தேன். அந்த சட்டத்தை படித்து நான் செய்தேன். இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய அத்தனை குற்றமும் வருகிறது. அதை போல சில சிறப்பு தனி வகையான குற்றங்களிலே, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், இது போன்ற அந்த குற்றங்களில் ஈடுபடுபவர்களையும் இதிலே நாம் அவர்களை மட்டுப்படுத்தலாம் என்றும் இருக்கிறது. அதிலே பார்த்தேன், எங்காவது ஊழலை பற்றி வருகிறதா என்று பார்த்தேன். ஒரே வார்த்தை கரப்ஷன் என்ற வார்த்தை இருந்தது. கரப்ஷன் என்ற வார்த்தை இருந்தது. அதை பிடித்துக் கொண்டு உடனடியாக என்ன செய்தேன் தெரியுமா? ஒரு சம்மனை நானே தயார் செய்தேன். ஒரு சம்மன் நானே தயார் செய்தேன். யாருக்கு? அந்த டிஎஸ்பிக்கு. யாருக்கு? அந்த இன்ஸ்பெக்டருக்கு. யாருக்கு? அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு. யாரெல்லாம் முதல் தகவல் அறிக்கை எனக்கு எதிராக பதிவு செய்தார்களோ அதற்கு எதிராக ஒரு சம்மனிலே ஒரு குறிப்பு எழுதினேன். I have received information that you have been habitually receiving bribe from prohibition offenders. Demanding and accepting bribe is illegal. That too from prohibition offenders is apparently unpalatable, unacceptable, and therefore you are directed to appear before me to explain why you should not be prosecuted under Prevention of Corruption Act. தமிழிலே சொல்லுகிறேன், நீங்கள் தொடர்ந்து இந்த குற்றத்திலே, சாராயம் விற்பனை செய்யக்கூடிய இந்த குற்றத்திலே ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளிடத்திலிருந்து நீங்கள் லஞ்சத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் இந்த குறிப்பிட்ட தேதியில் எனக்கு முன்னால் நீங்கள் ஆஜராகி உங்களை நான் ஏன் உங்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்கான விளக்கம் சொல்லுங்கள் என்று ஒரு குறிப்போடு சம்மனை அனுப்புகிறேன். செங்கல்பட்டு காவல் துணை கண்காணிப்பாளர் அவருக்கு அனுப்புகிறேன், ஆய்வாளருக்கு அனுப்புகிறேன், அதை போல சார் ஆய்வாளருக்கு அனுப்புகிறேன். ஒரு 5 மணிக்கு இந்த உத்தரவை விட்டு நான் அனுப்பிவிட்டேன். அனுப்பி ஒரு 5-7 மணிக்கு அந்த டிஎஸ்பி பேசுகிறாருன்னு எனக்கு வீட்டுக்கு வந்துச்சு தொலைபேசி. அப்போல்லாம் அலைபேசி கிடையாது, தொலைபேசி வந்துச்சு. சரி இருக்கட்டும், அவர் பேசுவார், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மீண்டும் வர்றாரு. இல்லை ஆஃபீஸர் இல்லைன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவு படுத்துட்டு காலையில் 5 மணிக்கு கோப்பு பார்க்கறதுக்காக ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு கோப்பு பார்த்துட்டு ஒரு 5:45 இப்படி பார்த்தா இந்த டிஎஸ்பி, இந்த இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் 3 பேர் அங்கே நிற்கிறாங்க. 3 பேர் அங்கே நிற்கிறாங்க. என்னன்னு பார்த்த உடனே வழக்கம் வச்சுட்டு, ஐயா இப்போ சம்மன் அனுப்பிச்சிருக்கீங்க. சரி சம்மன்னா இப்போ என்ன 6 மணிக்கு என்ன, 5:45 6 மணிக்கு என்ன, அலுவலகத்துக்கு வாங்க என்ன. சரி அலுவலகத்துக்கு நீ 10 மணிக்கு வாங்க. ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? ரொம்ப அவசரமாக எஃப்ஐஆர் போட்டதுனால நீங்கள் இவ்வளவு அவசரமாக வர்றதா? எஃப்ஐஆர் போடுறது அவசரம், ரைட்டு. சரின்னு பார்த்தீங்கன்னா 10-10:30 போனான்னா மறுபடியும் திருப்பி வந்து வணக்கம் வச்சுட்டு, ஐயா நீங்கள் வருவாய்த்துறையெல்லாம் தெய்வம் மாதிரி நீங்கள் அதெல்லாம் ஐயா பண்ணார். தெய்வம் மாதிரி வருவாய்த்துறைனா நீங்கள் அதை விட பவர்ஃபுல். ஏன்னா தெய்வத்து மேலேயே எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு இருக்கிறீங்கன்னா நீங்கள் சாதாரண ஆட்கள். ஐயா தெரியாமல் பட்டார். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் வந்து என்னைக்கு நான் சொன்னோனோ அன்னைக்கே நீங்கள் ஆஜராகன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க மேலே நான் நடவடிக்கை எடுத்ததெல்லாம் அது தனி வர சொல்ல நீண்டுகிட்டே போகும். அதை நான் எழுத போகின்ற புத்தகத்தில் நான் எழுதுவேன். எனவே இப்பொழுது அதோடு நிப்பாட்டுகிறேன். நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு லஞ்சம் வாங்குபவர்கள் நீங்கள் அந்த லஞ்சத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பொழுது உங்கள் மீதே தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய கொடுமை நம்முடைய மண்ணிலே இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். இதையெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் வெறும் நேர்மையும் துணிவு மட்டும் போதாது, சட்ட அறிவு வேண்டும். எனவே சட்ட அறிவை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அறிவு எல்லோருக்கும் பொதுவானது. நிச்சயமாக சட்ட அறிவை வளர்த்து கொண்டால் இது போன்ற லஞ்ச லாவணியத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு எதிராக நிச்சயமாக பயன்படுத்தப்பட முடியும் என்று நான் நம்புகிறேன். ஒரு அலுவலர் எப்படி வேண்டுமானாலும் பணியாற்றலாம். ஒரு அலுவலர் நிச்சயமாக நம்முடைய கல்யாணம் சொன்னதைப் போல உள்ளத்திலே தேசப்பற்று, சமூகப்பற்று இருந்தால் நிச்சயமாக மகத்தான மாற்றங்களை நம்மால் உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக நம்முடைய சமூகத்தில் எல்லோருக்கும் உதவ முடியும். நான் நாமக்கல்லிலே மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய பொழுது ஒரு நாள்
ஒரு ஊனமுற்றோரின் இடத்திலே வந்தார். ஒரு 60 வயது 61 வயது நிரம்பிய அந்த ஊனமுற்றோரின் இடத்திலே வந்தார். அவர் கேட்டது ஒரு மிதிவண்டி வேண்டும் என்று, 3 சக்கர மிதிவண்டி வேண்டும் என்று கேட்டார். வழக்கமாக நாம் என்ன செய்வோம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த மனுவை வாங்கி கொண்டு அந்த துறையினுடைய மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு துறையின் வழியாக வட்டாட்சியருக்கு அனுப்புவார். வட்டாட்சியர் விசாரித்து விட்டு இந்த ஊருக்காரதானா, வாக்கி வருமானம் குறைவாக இருக்கிறதா என்றெல்லாம் விசாரித்து விட்டு பரிந்துரை பெறுவார். எப்படியும் குறைப்பதற்கு 2 மாதமாக ஒரு சாதாரண ஒரு மாற்றுத்திறனாளியின் தேசத்திலே 65 ஆண்டு கால சுதந்திரத்திற்கு பின்னாலும் ஒரு ஏழை மாற்றுத்திறன் கிராமத்து மனிதனுக்கு ஒரு 3 சைக்கிள் கிடைப்பது என்பதே பெரிதாக இருக்கிறது என்பதே நான் அவலமாக கருதுகிறேன். பார்க்கிறேன் இதற்கு என்ன செய்யலாம், எப்படியாவது இந்த வட்டாட்சியர் 2 மாதம் ஆக்கி விடுவார். பார்த்தேன். உடனடியாக இவர் எந்த ஊர்க்காரர் என்று கேட்டேன். இந்த ஊர், அந்த ஊர் கிராம நிர்வாக அலுவலருக்கு, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு உடனடியாக அலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொன்னேன். இவர் இந்த ஊர்க்கார் தானா? ஊர்க்காரர். இவர் பார்த்தாலே வறுமையும் வெறுமையும் அப்பட்டமாக இவருடைய முகத்திலே தெரிகிறது. ஏழைதானே? ஏழை. அப்படி என்றால் உடனடியாக வட்டாட்சியர் இன்றைக்கு மாலைக்குள் எனக்கு அறிக்கை, இந்த 2 தகவலையும் உறுதிப்படுத்தி விட்டீர்கள், நான் அப்படியே எடுத்துக்கொள்கிறேன், இதை வைத்து அப்படியே எனக்கு ஒரு அறிக்கை அனுப்பிவிடுங்கள். வட்டாட்சியர் மாலைக்குள் அறிக்கை அனுப்பிவிடுங்கள். பார்த்த இப்பவே நீங்க மிதிவண்டியை எடுத்துட்டு போலாம்ட்டு எனக்கு வந்துருச்சு, தகவல் வந்துருச்சு, எடுத்துட்டு போங்க மிதிவண்டியை. இவருக்கு மகிழ்ச்சி. இந்த 60 வயது எம் கிராமத்து மனிதனுக்கு மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி எடுத்துட்டு போவீங்கன்னு கேட்டேன். இந்த ஊர் எந்த ஊர்னு கேட்டேன். இங்க கூட நம்முடைய நந்தகோபால் ஊழல் எதிர்ப்பு கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய, நேர்மையை தமிழ் சமூகத்தில் நிலைநாட்டிய, இன்றைக்கு பாடுபட்டு வரக்கூடிய நந்தகோபால் அந்த பகுதிக்காரர். இவருடைய ஊர் திருச்செங்கோடிலிருந்து ஈரோடு போகக்கூடிய இடையிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம். என்ன செய்வது, இந்த ஏழை மனிதர் என்ன செய்வார்? யோசித்து பார்த்தேன். கேட்டேன், எப்படி எடுத்துட்டு போவீர்கள் கேட்டேன். ஐயா, ஏதாவது ஒரு வண்டியிலே லாரியிலே ஏதாவது வாடகை கொடுத்துட்டு காசு இருக்காயான்னு கேட்டேன். இல்லை அப்படின்னார். அப்படியா, சரி பரவாயில்ல அப்படின்னு கூப்பிட்டேன். இந்த ரவீந்திரன் ஒரு மாவட்ட வளங்கள் அலுவலர் இருந்தார். அவர் என்னோட, நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக நான் இரவெல்லாம் ஆய்வுக்காக செய்வேன், வாகன ஆய்வுகள் எல்லாம் செய்வேன். வாகன ஆய்வு செய்வேன். குடித்து விட்டு ஓட்டுகிறார்களா? எல்லாமே இந்த பிரச்சனை தான். குடித்து விட்டு ஓட்டுவார்களா? வேகமாக ஓட்டுவார்களா? உரிமம் இல்லாமல் ஓட்டுகிறார்களா? கடத்தல் செய்கிறார்களா? இப்படி கண்காணிப்பதற்காக நான் வாரம் 1 முறையோ 2 முறையோ மாவட்ட ஆட்சித்தலைவர் இரவெல்லாம் வாகன சோதனை செய்வது. அப்பொழுது கூட வருவார் இவர், நல்ல துடிப்பான அலுவலர் ரவீந்திரன், இவர்களுக்கெல்லாம் தெரியும். எனவே அவரை அழைத்தேன். நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் நாமக்கல்லிலிருந்து திருச்செங்கோடு செல்லக்கூடிய அந்த நெடுஞ்சாலையிலே இருக்கிறது. எனவே சாலைகளிலே நிறைய வாகனங்கள் வருகிறது. நான் கூப்பிட்டேன், ரவீந்திரன், இந்த எளிய கிராமத்து மனிதருக்கு நாம் உடனடியாக உதவ வேண்டும். செய்வோம் ஐயா. வேற ஒன்றுமல்ல. எதிர்த்தாற்போல் நம்முடைய அலுவலகத்தை ஒட்டி சாலை இருக்கிறது. நெடுஞ்சாலையில் எத்தனையோ வாகனங்கள் போகிறது, லாரியெல்லாம் போகிறது. நிறுத்துங்கள், ஒரு லாரியை நிறுத்திவிட்டு ஏண்டா வேகமா ஓட்டினா என்று கேளுங்கள். நிச்சயமாக உரிமம் இருக்காது, வேகமா ஓட்டிட்டு வருவான் அல்லது குடிச்சிட்டு வருவான். 3-4 விஷயத்தில் நம்மாலும் சட்டத்தை அவ்வளவாக ஒழுங்காக நடைமுறைப்படுத்துவது இல்லை. மீறுபவன் தான். ஏண்டா வேகமா ஓட்டிட்டு வந்தான்னு கேளுங்க. அவன் வேகமா ஐயா அப்படிமா, இல்ல உனக்கு 2000 ரூபாய் அபராதம் போட போறேன்னு சொல்லுங்க. ஐயா விட்டுருங்க ஐயா அப்படிமா. அப்படியானால் விட்டு விடுகிறேன். ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும். இதோ பார், இந்த எளிய மனிதர் இருக்கிறார் அல்லவா, நீ ஈரோடு செல்லுகிறாய், திருச்செங்கோடை தாண்டி இவருடைய கிராமம் இருக்கிறது, இந்த 3 சக்கர மிதிவண்டியை ஏற்றிக்கொண்டு அவருடைய கிராமத்தில் இறக்கிவிடு என்று சொல்லுங்க. ஏதாவது சொன்னா 2000 ரூபாய் உடனே அபராதம் போட்டுறேன்னு சொல்லுங்க, இறக்கி விட்டுருவான், போற வழிதான் அப்படின்னு சொல்லுங்கன்னு. இவர் போனாரு. வாகனம் வந்துச்சு. வழக்கம் போல வேகமா 2 பேர் ஓட்டினா, ஒரு வாகனத்தை நிறுத்தினாரு. 2000 ரூபாய் அபராதம் போட போறேன்னு சொன்னாரு. ஐயா விட்டுருங்கன்னா, இந்த ஏழை மனிதருடைய மிதிவண்டியை கொண்டு போய் கிராமத்தில் விட்டுரு. ஆனா ஒண்ணு, எங்கேயாவது கொண்டு போய் இடையில விட்டியன்னா ஈரோடுல எங்க தாசில்தார் இருப்பாரு, அவர் உன்னைய பிடிச்சிருவாருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன. போனா ஒரே நிமிஷத்துல வண்டியை ஏற்றி விட்டா. இவர் கிராமத்தில் ஒரு 45 நிமிடத்தில் கிராமத்திற்கு சென்று விட்டு ஐயா நன்றி என்று எங்களுடைய டிஎஸ்ஓ கிட்ட சொன்னார். மகிழ்ச்சி. ஒரு கலெக்டர் நினைத்தால் ஒரு எளிய மனிதனுக்கு இப்படித்தான் உதவ முடியும் என்று நான் எண்ணுகிறேன். என்ன முடியும்? ஆக நேர்மையோடு எம்முடைய மக்களுக்கு, எளிய மக்களுக்கெல்லாம் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய அலுவலர்கள் எப்படியெல்லாம் உதவ முடியும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன்.
என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். நினைத்து பார்த்தால் இப்படி சொல்லிக்கொண்டே முடியும். இன்றைக்கு நம்முடைய அலுவலகத்தில், இன்றைக்கு அந்த காலத்தில் குற்றத்தை செய்பவன் பயப்படுவான், திருடர்கள் பயப்படுவார்கள். ஆனால் இன்றைக்கு திருடர்கள் வலிமை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவே திருடர்கள் இன்றைக்கு வலிமை பெற்றிருக்கிறார்கள். நான் நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்த பொழுது வளர்கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டம், அதாவது முதியோர்களுக்கான கல்வி திட்டம், அந்த திட்டத்திலே இருந்த முக்கிய அலுவலராக இருந்த ஒரு பெண்மணி, வழக்கமாக பெண்கள் நேர்மையாக இருப்பார்கள் என்று நானும் நம்புகிறேன். ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் நேர்மையாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இந்த திட்டத்தில் ஒரு பெண்மணி, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 ஆண்டுகளிலே 2 கோடி ரூபாயை முறைகேடிலே ஈடுபட்டார். 2 கோடி வளர்கல்வி திட்டம், கல்விக்கான தொகையில் 2 கோடியை ஒரு அலுவலர்கள் சாப்பிட்டிருக்கிறார். மேல் அலுவலர்களுடைய ஒத்துழைப்போடு சாப்பிட்டு, எல்லோருக்கும் தெரியும், நாமக்கல்லில் இருந்து வந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும். பார்த்தால் கொதிக்கிறது. வளர்கல்வி திட்டம் என்று இந்த தேசத்திலே நம்முடைய மக்கள் கல்லாமையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டங்களில் படித்த அந்த அலுவலர்கள் இதுபோன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டு சுருட்டுகிறார்கள். தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பார்த்தி நடவடிக்கை எடுக்க எத்தனைத்தேன். எல்லோரும் சொன்னார்கள், இந்த பெண்மணியின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் சாதாரண ஆள் இல்லை என்று சொன்னார்கள். இவர்களுக்கெல்லாம் தெரியும். இங்கே நீங்க உடனே 1 வாரம் கூட இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே நான் 18-19 முறை நான் பார்த்துட்டேன், இல்லை ஒன்றும் இல்லை, இப்பெல்லாம் கூடுதலாக மாறுதல் வந்தோன்னா இன்னொன்று சேர்த்துக்கலாம். நான் அடுத்த முறை இவர் சொல்லையில் 21 ஆண்டுகளில் 21ங்கிறது இன்னும் 21 ஆண்டுகளில் 22 முறைன்னு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு. ஏன்னா இங்கே ஹரியானாவில் கெம்கே இருக்காரு. ஆமாம், ஸோ கெம்கே இருக்காரு. அவர் நமக்கெல்லாம் அவர் சாதனை மன்னர். 40 முறை அவர் மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். ஏன்னா நான் அவரை கொஞ்சமாவது தொடரணும்னு வச்சா பரவாயில்லை. எனவே நான் பார்த்தேன், கொதிக்கிறது. பார்த்து எம்முடைய மக்களினுடைய வரிப்பணத்தில் படித்த நம்முடைய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த மனிதர்கள் சுரண்டுகிறார்களே என்று கோபம் பார்த்தேன். எல்லோரும் இவர் பெரிய மனிதர்கள், மேல் அலுவலர்கள் பேசுவார்கள், மக்கள் பிரதிநிதிகள், வலிமை வாய்ந்த மக்கள் பிரதிநிதிகள் பேசுவார்கள், சாதாரணமாக விடமாட்டார், இவர் சாதாரண அலுவலர்கள் என்று சொல்வார். முடிவெடுத்து விட்டால் தவறு செய்பவன் எவனாக இருந்தாலும் அவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வரை நாம் ஓய மாட்டோம். பார்த்தேன். பிறகு பார்த்தால் என்ன செய்தேன், ஒரு துணை ஆட்சியரை இதை விசாரிக்க நான் ஒரு உத்தரவிட்டேன். துணை ஆட்சியர் ஒரு பெண் கோட்டாட்சியர், அவர் விசாரிக்கிறார். 10 நாளில் அவர் விசாரிக்க கூடாது என்று உயர்நீதிமன்றத்திலே ஒரு உத்தரவை பெற்றுவிட்டார். 10 நாள். ஊழல் செய்பவர்கள் எவ்வளவு வலிமையாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக சொல்லி 10 நாளில் உத்தரவை பெற்றுவிட்டார். விசாரிக்க முடியவில்லை. இன்னொரு அலுவலரை நான் நியமித்தேன். இன்னொரு அலுவலரை நியமித்ததற்கு பிறகு நியமித்து கண்டுபிடித்து இந்த முறைகேடில் ஈடுபட்டது உறுதியாகி இருக்கிறது என்று சொல்லி இவர் மீது நான் குற்றச்சாட்டை ஏற்படுத்துகிறேன். குற்றச்சாட்டை ஏற்படுத்துவதற்கு உயர்நீதிமன்றத்திலே வந்து தடை வாங்கிவிட்டார். என்னால் அடுத்து செய்ய முடியவில்லை. 3-4 தடைகளை சட்டத்தினுடைய துணை கொண்டு இவர் தடையை ஏற்படுத்துகிறார். அப்படியே நின்றுவிட்டது. ஆக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழலில் வேறு வழியே இல்லாமல் 4 மாதத்திற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளரை தொடர்பு கொண்டு இவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி உடனடியாக புகார் செய்து முதல் தகவல் அறிக்கை அங்கே பதியப்பட்டு உடனடியாக கைது செய்வதற்கு நான் உத்தரவிட்டேன். ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க நேரடியாக முடியாத சூழலில் அவர் கைது செய்யப்பட்டார். 2009 நாமக்கல் மாவட்டத்திலே இது ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக இருந்தது. அந்த அளவிற்கு இந்த அலுவலர் வலிமை வாய்ந்தவராக இருந்தார் என்பதற்காக சொல்லுகிறேன். எனவே அன்பிற்குரிய மக்களை, இதுபோன்று நான் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் ஆய்கொண்டே போகிறது. இன்றைக்கு ஊழல் செய்பவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள். யார் செய்கிற நீக்கமர நிறைந்திருக்கிறது. கிராமத்திலே சொல்லுவார்கள், அங்கே ஒரு கிராமத்திலே ஒரு தென்னை மரத்திலே ஒருவன் இளைஞன் ஏறி அவன் திருட்டுத்தனமாக தேங்காயை பறிக்கிறான். திருட்டுத்தனமாக தேங்காயை பறிக்கக்கூடிய அந்த சூழலில் அங்கே அந்த நில உரிமையாளர் வந்துவிட்டு இறங்கடா என்று அவனை அதட்டுகிறார். இறங்குகிறார். என்ன இப்படியெல்லாம் செய்கிறாயே, உன்னுடைய அப்பனிடத்திலே சொல்லுகிறேன் என்று இவர் கோபமாக சொல்லுகிறார். உடனே அந்த இளைஞன் சிரிக்கிறான். ஏனடா அப்படி சிரிக்கிறாய், நான் கோபப்படுகிறேன் என்று. கோபப்படுகிற பொழுது ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்கிற பொழுது, என்னுடைய அப்பனிடத்திலே சொல்லுகிறீர் என்று சொல்லுகிறீர்களே, அடுத்த மரத்தில் தேங்காயை திருடிக் கொண்டிருப்பது என்னுடைய அப்பன் என்று நான் சொல்லுகிறேன்.
லஞ்சம் எல்லோரும் வாங்குகிறார்கள் என்கிற அளவிற்கு பெருகி போய்விட்டது. நேர்மையாளர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன், உங்களைப் போல நேர்மையாளர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். வெளியே இருந்து ஊழலுக்கு எதிராக போராடுவது எளிது, உள்ளே இருந்து ஊழலுக்கு எதிராக போராடுவது கடினமான போராட்டம். இருந்தாலும் போராடுகிறேன், நம்பிக்கையாக போராடுகிறேன். காரணம், என் சமூகம் தமிழ் சமூகம் நேர்மையான சமூகம். ஒரு புதிய சமூகத்தை, ஒரு நேர்மையான சமூகத்தை நான் உருவாக்குவதற்காக நேர்மையாளர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் எங்கே நேர்மைக்காக குரல் கொடுப்பவர்கள் இருந்தால் அங்கே நான் வருகிறேன். அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். நிச்சயமாக எண்ணி பார்க்கிறேன், மிகச்சிறந்த நம்முடைய தேசம் வலிமை வாய்ந்த தேசமாக மாற வேண்டும் என்றால், கல்யாணம் சொன்னதைப் போல எம்முடைய அலுவலர்களிடத்திலே மனமாற்றம் வேண்டும், அவர்களுக்கு சமூக பற்று வேண்டும், தேசப்பற்று வந்து வேண்டும். எண்ணி பாருங்கள் எப்படிப்பட்ட சூழலில் நாம் சுதந்திரத்தை பெற்றோம். இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்தரு இரண்டு மாறி பழிமிகு தெளிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தன்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிறேனே என்று இந்த நாட்டை வேட்டைக்காடாக்கிய வெள்ளை கும்பலை வீழ்த்த பாட்டையே வேட்டாக வீசிய பாவலன் பாரதி சொன்னானே, இந்த சுதந்திரத்தை நாங்கள் பெறுவதற்காக எம்முடைய தலைவர்கள் எத்தகைய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். செந்நீரும் கண்ணீரும் சிந்தி பெறப்பட்ட சுதந்திரத்தை எம் தேசத்தின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்கள், எம் கிராமங்களிலே நிறைந்திருக்கிறார்களே, இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய விவசாயிகள், அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவு என்றைக்கு நாம் பார்க்கிறோமோ, எம்முடைய தேசத்திலே நிறைந்திருக்கிறார்களே நெசவாளர்கள், சாதாரண உழைப்பாளிகள், இவர்களுடைய வாழ்க்கையில் என்றைக்கு வசந்தம் வீசுகிறதோ அன்றைக்குத்தான் நம்முடைய சுதந்திரத்தினுடைய பலனை இந்த தேசம் உண்மையிலேயே அடைந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். இல்லை என்று சொன்னால் சுதந்திரத்தின் பலனை யாரோ அடைகிறார்கள். அதற்காக அதை தடுப்பதற்கான விழிப்புணர்வு இன்றைய காலகட்டத்தில் அவசியம். எனவே நிச்சயமாக இது போன்ற முகாம்கள், இது போன்ற நிகழ்வுகள், இது போன்ற சேவை நம்முடைய தேசத்திற்கு தேவை. நிச்சயமாக இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை உருவாக்கும். அதற்கு நாங்களெல்லாம் துணை இருப்போம். நிச்சயமாக தமிழ் சமூகத்தில் ஒரு நேர்மை மிகுந்த சமூகத்திற்கான ஒரு தொடக்கமாக இது அமையும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி உரை முடிக்கிறேன். வணக்கம்.